அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சிக்கந்தர், லண்டனிலிருந்து. இப்போ ஒரு ரெண்டு விஷயம், சோகமான விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வயநாடு, இந்த கேரளா பகுதியில் வயநாடில் ஏற்பட்ட விபத்துகள் சொல்கிறத விட இயற்கையின் ஒரு சீற்றம் தான் அது. அது வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது யாரும் பிளான் பண்ணிலாம் செய்யலை. எதிர்பார்க்காம பாவம் ஒரு 120க்கு மேலே வந்து 100க்கு மேலே வந்து இறந்துருக்குறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இறந்ததாக அறிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது அதான், அதாவது இன்னும் வந்து ஒரு 250 பேரை வந்து பார்க்க முடியல. அதாவது தேடுதலில் தான் இருக்கிறாங்க. அவங்க தேடுதலில் தான் தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது இன்னும் வந்து அவங்க வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக மலைச்சரிவுகளில் வந்து ஏற்பட்டது. அது சாதாரணமாக வந்து அது வந்து இது பண்ண முடியாது. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, அது ரொம்ப கஷ்டம்தான். அந்த கவர்மெண்ட்டும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து, இந்தியாவுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க, உதவி கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்டையும் வந்து அவரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக பணமும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருக்குது. அப்புறமா வந்து இன்னொரு ஒரு ரொம்ப வருந்தக்கூடியது, அதாவது நமக்கே மனசு தாங்கலை. அது இஸ்மாயில் ஹனியா. கடந்த காலமாக வந்து பாலஸ்தீனத்துக்காக அவர் வந்து பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டுருக்கிறாரு. லீடர்ஷிப்பாகவும் இருந்திருக்காரு. லீடர்ஷிப்பாகவும் கடைசி வரைக்கும் இருந்திருக்காரு. ஆனால் வந்து அந்த பதவியில் இருக்கும்போது கூட அவங்க குடும்பத்தை இழந்திருக்கிறாரு. அண்ணன், தம்பி, பிள்ளைங்க, பேரன்க எல்லாமே இழந்திருக்கிறாங்க. ஒரு இழந்துட்டு அந்த ஒரு லீடர்ஷிப்ல இருந்துட்டு பாலஸ்தீன மக்களுக்காக நான் வந்து குரல் கொடுப்பேன்னு சொல்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து இங்க இருக்கிற ஒரு ஜென்ரலான மனிதனுடைய நிலைமை என்ன, பதவி, சொகுசான வாழ்க்கைக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த இதுல இருந்துட்டு கூட வந்து, அந்த லீடர்ஷிப்பா இருந்துட்டு கூட பல இழப்புகள் இழந்த கூட அந்த லீடர்ஷிப் விட்டு வெளியில வரல. வேற யாரும் அப்படி இருக்கவே மாட்டாங்க. அப்படி எனக்கு வந்து அந்த பதவியெல்லாம் தேவையில்லைன்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இவர் இருந்திருக்கிறாரு. இவர் இருந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறாரு. அவர் கொல்லப்பட்ட வரைக்கும் அவர் இருந்திருக்கிறார். என்ன ஒண்ணு, சில ஒரு முன்னெச்சரிக்கையாக அவர் வந்து கத்தார்ல இருக்கிற வரைக்கும் சேஃப்டியா இருந்தாரு. அது வந்து இப்ப இந்த ஈரான்ல வந்ததுக்காக வந்து ஒரு சேஃப்டி இல்லாம போச்சு அவருக்கு. அதை யாரும் நினைச்சே பார்க்க முடியல. அடுத்தாப்புல வந்து அவர் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீ இவ்வளவு பெரிய இழப்பெல்லாம் சந்திச்சிருக்கிறீங்க, இன்னும் ஏன் வந்து இதுல வந்து பெரிய பங்கெடுத்து செய்யறீங்கன்னு சொல்லும் போது, அவர் வந்து அது மட்டும் என் குடும்பம் இல்லை, பாலஸ்தீனத்துல இருக்கிற எல்லா மக்களும் என் குடும்பத்தாருக்கு தான். நான் அதுக்காக நான் வந்து பயங்கரமா நான் வந்து போராடுவேன், உழைப்பேன், நான் இருக்கிற வரைக்கும் நான் நல்லதை செய்வேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் நமக்கு தெரியாது. ஏன்னா ஜென்ரலா பார்க்கும்போது அவர் நல்லவரை கெட்டவரை நம்ம வந்து நம்ம டிசைட் பண்றதுக்கு முடியலன்னா கூட, இப்ப ஜென்ரலா ஒரு நம்ம வந்து அந்த அப்டேட் பாக்குற வரைக்கும், அந்த நியூஸ் சம்பந்தப்பட்டது கேட்கற வரைக்கும், அவர் வந்து இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டத்துலயும் ஒரு பதவியில இருக்கிறாங்கன்னா பெரிய ஆச்சரியம். அது வந்து யாருமே வந்து அது இவ்வளவு இழப்புகளை இழந்துட்டு நான் ஒருத்தன் வந்து பதவியில இருக்குன்னு ஆசைப்படுவானா? ஆனா அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம போராட வந்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் பாடுபட்டு இருக்கிறாரு. அவருக்காக நம்ம வந்து இறைவனிடத்தில் வந்து துவா செய்யணும், பிரார்த்தனை செய்யணும். வயநாடு மக்களுக்காக, அந்த இறந்தவங்களுக்காகவும் நம்ம வந்து ஒரு கடமை, நம்ம பிரார்த்திக்கிறது வந்து நம்முடைய கடமை. இதுதான் வந்து இப்போ உள்ள விஷயங்கள். ஒரு கஷ்டமான, மனசுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குற பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம்.